ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 30ஆம் நாள் பாடல். ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 மார்கழி மாதத்திலே முதல் பாசுரமான மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்ற பாடலை கோதை நாயகியாகிய ஸ்ரீ ஆண்டாள் தமிழால் ஆண்டவள்தானே. ஏன் திருப்பாவை 30 பாடலையும் சங்கத்தமிழால் எப்படி பாடினாள்? தினம் ஒரு குரட்பா போன்று இந்த மார்கழி மாதத்தில் தினம் ஒரு அருட்பாவையாக திருப்பாவையை பகவான் கிருஷ்ணனை போற்றி துதித்து பாடி பரவசம் அடைந்தவள் இவள். பெரியாழ்வாரின் திருமகளாய் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்மகளாய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோன்றிய பெருமையோடு தமிழ் மொழியின் அருமையோடும் இனிமையோடும் பாடியவள். சங்கத் தமிழ்மாலை என்ற பெயரோடு போற்றும் இந்த பாசுரத்திலே மார்கழியின் மகத்துவம், கிருஷ்ணனின் அவதார மகிமை, பெண்களின் பாவை நோன்பு, அன்பு கொண்ட இறை பக்தி அனைத்தும் போற்றும் விதமாக பூமாலை சூடி பாமாலை பாடி நம்மையும் பாடச் செய்து மகிழச் செய்தவள் இல்லையா? அது மட்டுமா, திருமாலின் பெருமையை உணரச் செய்தவளும் ஸ்ரீ ஆண்டாள். இனி ஒவ்வொரு வருடமும் கோதையின் பாதையில் சென்று பாடி அவன் அருளை பெறுவோம். நன்றி.